வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேருண்ணே? எனக்கு பேர் வந்து தர்மபுத்திரன். தர்மபுத்திரன். எந்த ஊரு? கீழப்பெருவிழா புளியன் விளை தெரு. நாகர்கோயில் தான். நாகர்கோயில். ஆமா. சரி, இப்ப நடிகரும் விஜய் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் போன மாசம் இறந்துட்டாங்க. ஆமா, இறந்துட்டாரு. அவரை பத்தி நீங்க என்ன? அவர் ஒரு நல்ல மனுஷன் சார். சரி. ஆமா, நல்ல மனுஷன். அவர் இப்ப நடத்திட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப தேர்தல் வருது. ஆமா, தேர்தல் வரும்போது இப்ப அவர் இருந்திருந்தா எப்படி இருக்கும்? தேர்தல் இருந்திருந்தா ஜம்முன்னு இருந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் இதாதான் இருக்கும். ஆமா, இருந்தாலும் நம்மெல்லாம் அவருக்கு தான். அவர்தான். ஆமா. இப்ப நாகர்கோயில வந்து விஜயகாந்துக்கு ஏற்பட்ட இருக்கு சார். ஆமா. ஆமா 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 சொல்றாங்க. தேமுதிக ஏடிஎம்கே கூட போறான்னு சொல்றாங்க. அப்படி போனா ஜெயிப்பாங்கன்றீங்களா? அப்படி முன்னால எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு அவரு. சரி, இனி ஜெயிக்கலாம். ஆமா. அப்ப போறது வந்து தப்பு இல்ல போய்க்கலாம். ஆமா. கேப்டனுக்கு கேப்டன் ஒரு நல்ல மனுஷன் சார். நல்ல மனுஷன். ஆமா. இப்ப தேமுதிக வந்து கன்னியாகுமரி இதுல போட்டிடுறாங்க அப்படின்னா உங்களுடைய எனக்கு ஆதரவு என்னைக்கு உண்டு. உங்களுடைய ஆதரவு உண்டா? ஆமா ஆமா ஆமா. வணக்கம்ண்ணே. சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? ஆனந்த். எந்த ஊர் நீங்க? நாகர்கோயில். ஆமா. இப்ப நம்ம சமீபமா இப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைஞ்சிட்டாரு, நம்மளை விட்டு போயிட்டாருன்னு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். ஆமா, நல்லா பண்ணிருக்காரு. அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லா பண்ணிருப்பாரு. மக்கள் தான் கொடுக்கல. மக்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. சரி, இப்ப அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு நேரம் எப்படி இருந்திருப்பாரு? இருந்திருந்தா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் முதலமைச்சருக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் கட்டாயமா. இப்ப அவர் ரொம்ப நல்லவரும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அது உண்மைதானே? உண்மைதான். நீங்க எதுவும் பாத்துருக்கீங்களா? நேர்ல பாத்துருக்கீங்களா? நம்ம நேர்ல பார்த்தது கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா. விஜயகாந்த் நேர்ல பாத்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. பார்த்ததுல. இப்ப விஜயகாந்த் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவர் பையன் விஜய் பிரபாகரனும் கட்சியை வழிநடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து கேப்டன் மாதிரி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும், வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. ஆமா. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாருன்னா அவருக்கு நீங்க எதுவும் கேப்டனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பு கொடுப்போம், கட்டாயமா வாய்ப்பு கொடுப்பீங்க. பிரபாகரன் வந்து இப்ப இந்த கன்னியாகுமரி மாவட்ட தொகுதியில வந்து போட்டிடுறாருன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க தேமுதிக ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா அதுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். கண்டிப்பா தேமுதிக ஆதரவு கொடுப்பீங்க. ஆமா. ரொம்ப நன்றி. சரி. இப்ப அவருடைய மனைவியும் அவருடைய பையனும் விஜய் பிரபாகரனும் இப்ப போட்டியிட போறாங்க, கட்சியை வழி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்ல விஷயம் தான். நடக்குது ப்ராப்ளம். இப்ப வந்து அவர் வந்து தனியா நின்னா உங்களுக்கு தேமுதிக ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி போனாதான் ஜெயிக்கணும்? இப்போதைக்கு கொஞ்சம் கூட்டணி தான் நல்லா இருக்கும். கூட்டணி நல்லா இருக்கும். எந்த கூட்டணி போனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? யார் கூட கூட்டணி? ஏடிஎம்கே பரவாயில்லாம இருக்கும். ஏடிஎம்கே கூட போனா பரவாயில்ல. ஆமா. ஏடிஎம்கே ஓட கூட்டணி வந்தா நீங்க தேமுதிக சப்போர்ட் பண்ணுவீங்களா? எல்லா சப்போர்ட் பண்ணுவோம். ஏடிஎம்கே கொஞ்சம் இதா இருக்கும், நல்லா இருக்கும். கன்னியாகுமரி இப்ப தேமுதிக சீட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த கன்னியாகுமரி தொகுதியில நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா ஓட்டு போடுவோம். சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுவோம். ரொம்ப நன்றி.